6 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகுமே இந்த ராகி பாலை கொடுக்க ஆரம்பிங்க. ஏன் இந்த 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு ராகி பால் கொடுக்க சொல்கிறேன்னா, குழந்தைகளுக்கு செமிக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதனால தான் 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகுமே கொடுங்க. 2 ஸ்பூன் ராகி எடுத்துக்கோங்க. ராகி எடுத்ததையும் நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2 டைம் கூட கழுவிக்கோங்க. நான் 2 டைம் கழுவிருக்கேன் பாருங்கள். மேலாப்பில் எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நான் நைட் 8 மணிக்கு இப்போ ஊற போடுறேன் பார்த்துக்கோங்க. அதே மார்னிங் நான் 8 மணிக்கு தம்பிக்கு இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். திட உணவை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே 9 to 10க்குள்ளே நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட தாய்ப்பால் கொடுத்துருக்கணும். மார்னிங் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். மேலாப்பில் அந்த தூசி எல்லாமே மேலாப்பில் வந்திருக்கும். நுரையாக வர மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா இன்னொரு 2 டைம் 3 டைம் கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ராகி பால் கொடுக்க போகிறீங்கன்னா நல்லா சுடு தண்ணி காய்ச்சி கழுவிடுங்க. கழுவிட்டு வந்துட்டு பாருங்கள். அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சுடு தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணியை ஆற வச்சு ஊற்றுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், வீடியோவில் காட்டுறேன். இப்படி தான் சுடு தண்ணி ஊற்றணும்ண்டு. ஆனால் ஆறுனப்புறம் தான் ஊற்றணும். இவ்வளோ ஹீட்டெல்லாம் ஊற்றக்கூடாது. நான் ஆறுனப்புறம் தான் ஜார் மூடியை போடுறேன். நல்லா ஆறுனப்புறம் தான் நான் மிக்ஸி ஜார் மூடியை போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா இதில் இன்னும் கொஞ்சம் அரைச்சாவே நல்லா நிறையா பால் எடுக்கலாம். இன்னொரு டைம் அரைச்சாச்சு. அரைச்சப்பறம் நம்ம பால் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பால் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு டீ ஜல்லடை வாங்கி வச்சுருக்கேன். இது ராகிக்காண்டி மட்டும்தான் இந்த டீ ஜல்லடை யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி எந்த இதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. ராகி பால் எடுக்கணும்னா மட்டும், கோதுமை பால் ராகி பால் எடுக்கணுன்றா மட்டும் இந்த டீ ஜல்லடை யூஸ் பண்ணுங்கள். 2 டைம் வடிகட்டியிருக்கேன். 2 டைம் நீங்களும் வடிகட்டிடுங்க. வடிகட்டினா மட்டும்தான் அந்த குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் இருக்கும். இந்த குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுத்தா செமிக்கும். இல்லைன்னா செமிக்கவே செமிக்காது. நான் பனைக்கற்கண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். இவ்வளோ 1, 2 போட்டாலே போதும். சில பேர் கருப்பட்டி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சர்க்கரை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் உப்பு கல் யூஸ் பண்ணுவாங்க. நான் பனக்கற்கண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நம்மளுக்கு தேவையான தண்ணி, அந்த ஹாட் வாட்டர் நம்ம ஆற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. கிண்டி இப்படி முட்டை முட்டையாக கொதித்து வரணும். இப்படி முட்டை முட்டையாக தெரிஞ்சால் மட்டும்தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னும் நல்லா கிண்டணும்னாலும் கிண்டிக்கலாம். சில பேர் இப்படி பண்ண மாட்டாங்க. வேகமாகவே இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு அப்படியே குழந்தைகளுக்கு ஊட்டுவாங்க. ஊட்டுனா செமிக்கவே செமிக்காது. நல்லா கொதிச்ச பிறகு தான் இறக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.